Hi guys, welcome to Chandru's Insight. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஹண்டர் ரீசெண்டாக தான் எடுத்தேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கம்ப்ளீட் பண்ணியாச்சு. க்ளோஸ் டு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன். ஸோ இந்த வண்டியோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருக்கும். ஸோ இனிஷியல் டேஸில் எனக்கு pretty கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு இந்த வண்டி. நான் அட்ட ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 120 கிலோமீட்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப் லேட் வந்து நிறைய சிட்டி ரைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போது. பட் என்ன ஆச்சுன்னா லைட்டாக எனக்கு வந்து என்னோடய ஹேண்ட்ஸில் ஒரு நம்னஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த வண்டி ரைட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து ஷோல்டர்லேயும் லைட்டாக ஒரு பெயின் ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஐ ரியலைஸ்டு வந்து ஏன்னா நான் இது கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் டிசைனில் இருக்கிறதுனால ஒரு வேளை வந்து அதனால தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஐ ஜஸ்ட் சர்ச் ஃபார் ஆப்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்லேயும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஹேண்டில் பார் ரைசர் பற்றி நான் பார்த்தேன். ஸோ வை கான்ட் வி ட்ரை தட்னு சொல்லிட்டு தான் ஐ ட்ரைட் திஸ் ஹேண்டில் பார் ரைசர். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm ஹேண்டில் பார் ரைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல், இது போடுறதுனால ஏதாவது கேபிள் வந்து மாற்றுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படல ஆக்சுவலாக. ஸோ நான் வந்துட்டு அந்த 50 mm ஹேண்டில் பார் ரைசர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு I did a detailed test ride. Pretty comfortable. ஆக்சுவலாக ஒன்ஸ் அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வண்டியில் நான் ட்ரிப் நேவிகேஷன் போடணும், அது அந்த இடம் ஒரு ஸ்பேஸ் காலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதுக்கு இந்த இது ரைசர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் பொசிஷனே கொஞ்சம் லிட்டில் மாறின மாதிரி இருக்குது. கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கறனால எனக்கு அந்த நேவிகேஷன் இல்லாத ஒரு ஃபீலே தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ரைசர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் அந்த போஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ வேறு ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி அந்த நம்னஸ் ஃபீலோ இல்லை ஷோல்டர் பெயினோ எதுவுமே எனக்கு வரல. இந்த இது வந்து இந்த அக்சரிஸ் வந்து மஸ்ட் அக்சரி ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஒரிஜினாலிட்டி மாறாமல் நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் பார் ரைசர் யூஸ் பண்ணி நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த தண்டர்பேர்டோட ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா ஒரிஜினாலிட்டி மாற்ற வேண்டாம், ஏன்னா இது வந்து புது வெஹிக்கிள், ஒரிஜினாலிட்டி மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதே இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.